புனித பெரிய நாயகி அன்னை எல்லாரையும் பாதுகாக்கும் வல்லமை படைத்த கடவுளின் தாயாக நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துபவராக நம் ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அம்மா என்று அண்டி வருவோரை எல்லாம் அரவணைத்து வழிநடத்துகிற தாய் இவர். எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரி இந்த தாய். மகிழ்ச்சியோடு திருவிழாவை கொண்டாடுகிறோம். அன்னையின் அருளும் பாதுகாப்பு நம்மையும் குடும்பங்களையும் குழந்தைகளும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஊருக்காகவும் ஊர் வாழும் எல்லா மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபித்து ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஒரு நாள் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, பலவில்லாத எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித மாதாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அமைதியாக உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. பேசலாம்.
வனாந்திரத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலும் அவர்கள் குடியிருப்பார்கள். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீரருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும். வறட்சிமிக்க ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே நீரே என் ஆதரவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு. என்னை கைதிகளா உறவு உன் அருள் ஒன்றே வாடி வரவு. உன் வரம் ஒன்றே நெஞ்சில் நிறைவு. ஆண்டவரே நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு. தீமையும் பகைமையும் என்னை வீழ்த்தும் வேளையில் நீரே என் ஆதரவு. நீ என துன்பம் என்னை ஆளும் போது நீரே என் ஆதரவு. என தொடு போயாதலை என தொடரும் கவலையில் நீரே என் ஆதரவு. பேயாத நிலவென படரும் பயத்தில் நீரே என் ஆதரவு. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா. அதை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. என்னை காக்கும் கேடயமே என் இறைவா. அதை நிமிரச் செய்கின்ற என் தலைவா. மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதில் அளிப்பார். மன்றாடும் நாளில் என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதில் அளிப்பார். ஆண்டவரே நீரே என் ஆதரவு. நீரே என் ஆதரவு.
என் இறைவா அதை நிமிரச் செய்கின்ற என் தலைவா என் வாழ்வின் மாட்சியே என் இறைவா அதை நிமிரச் செய்கின்ற என் தலைவா மன்றாடும் நாளை என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதில் அளிப்பார் மன்றாடும் நாளை என் குரல் கேட்டு திருமலை வீட்டு பதில் அளிப்பார் ஆண்டவரே நீரே என் ஆதரவு என்னை கை நிகழா உறவு உன் அருள் ஒன்றே வாழ்வி மரபு உன் வரம் ஒன்றே நெஞ்சின் நிறைவு ஆண்டவரே நீரே என் ஆதரவு நீரே என் ஆதரவு இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை திருச்சொற்றொடர்கள் 16 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர்களாவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராய் இருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுபவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அங்க சத்தம் போட்டிருக்கலாம் கிட்ட வா. அங்க யாரும் வித்தியாச பத்திரிக்கவா இல்ல எல்லாம் இங்க உட்கார்ந்து சத்தம் போடும்.
லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 வரை. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெரும் கூட்டமான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெரும் திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியதாவது: ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் கொள்ளாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்த நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களை ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது ஒன்று கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து மகிழ்வோரே ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாம் உட்காருங்க அமைதியா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாரும் பாடுவீங்க தானே? கை தூக்கம் யாராவது பாட தெரியும்? வீட்டில் பாடிட்டு இருக்கீங்க, பாத்ரூம்ல சினிமா பாட்டுலாம் பாடிட்டு இருக்கு. நான் சாமி பாட்டு பாடுறேன், எல்லாரும் நான் பாடணும், சரியா? பாடுவீங்களா? இன்னும் சத்தத்தையே காணும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே. பாடுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, என் கூடவே இரும்
காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. காயப்பட்ட நேரத்திலே தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும், ஓ இயேசுவே. என் கூடவே இரும், ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. கருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நீங்கள் திரும்ப ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லணும். சரி, ஃபீஸ்ட்னா எல்லாருக்கும் ஃபீஸ்ட்னா மாதம் திருநாள் கொண்டாடுறோம். ஒரு அழகான நற்செய்தி வாசிச்சோம். அதை பத்தி ஒரு சில பெரியவங்க சைலண்டா பார்த்து, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல யார் ஆசி பெற்றவங்க, சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறோம் நம்ம? பணக்காரர்களா ஏழைகளா? பணக்காரர்கள் நம்ம நினைக்கிறோம், பணக்காரர்கள் சந்தோஷமா இருக்காங்க, பேறு பெற்றவர்கள் ஆசீர்வாதமா இருக்கு. இது உலக பார்வை. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுல சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு சந்தோஷம்னா எதுல சந்தோஷம்? பலூனு, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி வெடி, இதெல்லாம் என்னது, நல்ல சட்டை, இதெல்லாம் உங்களுக்கு அது இருந்தா ஓகே, இது போதும் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கான எதிர்பார்ப்புகள் செல்லுது. இந்த இளைஞர்கள் இளம்பெண்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க? நல்ல ஒரு படிப்பு, பிஏ, எம்ஏ, பிசிஏ, எம்பிபிஎஸ், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை, ஒரு நல்ல படிச்ச மாப்பிள்ளை, வசதியான பொண்ணு, இந்த மாதிரி இதை அடைஞ்சிட்டோம்னா ஓகே. அடுத்த கட்டம் இந்த மிடில் ஏஜ், 40 வயசுல இருந்தாங்க, அவங்க எதை எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அத கடைசியா ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு வசதியான வாழ்க்கை இல்லையா, கடன் தொல்லை இல்லாம இருக்கணும்னுட்டு ஒரு நிறைவான வாழ்க்கை. அது இந்த மாதிரி மனுஷன் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு இதுதான் நிறைவு தருது அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். கடவுள் பார்வையில் ஆனா எல்லாம் நினைச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு நிலையற்றது. இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம், ஜே ஜே ஜேன்னு எங்க பார்த்தாலும் ரொம்ப பிரமாதமா ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க, அதை பாராட்டணும். ஒரு 2 நாள் கழிச்சு இந்த ஊர் எப்படி இருக்கும்? நாளான்னைக்கு வச்சுங்க எப்படி இருக்கும்? இந்த இடம் எப்படி இருக்கும்? மாதம் தனியா உட்காந்துருப்பாங்க இல்லையா? இந்த புசுவானம் கொடுத்துறோம் இல்லையா, வெடி போடுவீங்க. இப்போ சப்பரம் போறப்ப அந்த புசுவானம் என்ன பண்ணோம், அப்படியே போய் கிளுகிளுன்ட்டு ஒரு 5 செகண்ட், அப்புறம் என்ன பண்ணோம், ஒன்றும் இல்லாம. இந்த மாதிரிதான் மனிதனுடைய சந்தோஷங்கள் இந்த புசுவானம் மாதிரி, ஒரு வான வேடிக்கை விடுற மாதிரி கொஞ்ச நேரம் தான். இன்னைக்கு விருந்து உண்டா? எல்லாருக்கும் உண்டா இல்லையா? இதுதானையா?
சரி, நல்லா விருந்து சாப்பிடுங்க. என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? பதிவே கொடுத்துட்டீங்க, சாப்பிடாம இருக்காந்துருக்கீங்க. ஒரு நல்ல விருந்து பாருங்க, செஞ்சு போயிட்டு விருந்து சாப்பிட்டு ஞாபகம் இல்லை உங்களுக்கு இல்லையா? அந்த நேரம் தான் அந்த மகிழ்ச்சி சந்தோஷமா சாப்பிட்ற நேரம் தான். தொண்டை வரைக்கும் தான் விஷயம் பாருங்க. வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் ஒரு குறிப்பிட்ட கடவுள் பார்வை எது தெரியுமா பெருசு? ஏழ்மை. அதை யாருமே ஏத்துக்க முடியாது. என்னப்பா அது ஏழையா இருக்கிறது சந்தோஷம் சொல்றீங்களே, அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? ஒரு நல்ல வீடு இல்லை, ஒரு நல்ல படிப்பு இல்லை, தண்ணி வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, ஒரு சரியான இடம் இல்லை, சொந்த வீடு, இந்த மாதிரி நிறைய. இது போய் சந்தோஷம் பார்க்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு நிகழ்ச்சி நினைச்சு பார்க்கிறேன். நான் இருந்தது ஒரு ஆத்தோரம் அமைந்துள்ள ஒரு ஊர். வருஷம் வெள்ளம் நம்ம சொல்லிக்காமே வரும் அந்த ஊர்ல. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. நான் 10வது படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு ஒரு பள்ளிக்கூட தூரத்துல படிச்சுட்டு மழைன்னா மழை, அப்படி மழை. பள்ளியோட லீவ் விட்டாரா, லீவ் விட்டு வர்றேன். எங்க ஊருக்கு 14 கிலோமீட்டருக்கு வந்துட்டு பஸ் எல்லாம் நிறுத்திட்டான். பஸ் போக முடியாது, ஒரு வெள்ளக்காடா இருக்கு, பஸ் எல்லாம் இல்லை, போக முடியாது. 4 மணி. என்னடா பண்றது பார்த்தா ட்ரெயின் ரோடு. அது வழியாவே நடக்கிற 14 கிலோமீட்டர் நடந்து ஊருக்கு சேர்ந்தாச்சு. பார்த்தா ஊரையே காணும். ஃபுல்லா தண்ணி நிக்குது, ஆறு மாதிரி. ஒரு வீடு கூட இல்லை, கோயில் ஒண்டி நிக்குது, வீடையே காணும். அப்படி ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு ஃபுல்லு இந்த கடைசி வரை கடல் மாதிரி தண்ணி நிக்குது. எங்க போனாங்க எல்லாம் அப்படின்னு கேட்டா, இன்னொரு ஊருக்கு போட்டு கொண்டு அழைச்சி எல்லா மக்களையும் போய் ஒரு மேலான இல்ல அகதிகள் மாதிரி இருக்கிறாங்க. சரி போகணும். போய் பார்த்தா எல்லாம் படித்து அந்த மாதிரி கிடக்கிறதோ தனித்தனியா சோறாக்கி 15 நாள் 20 நாள் வெள்ளம் ஒழிகிற வரைக்கும் அங்கதான். அங்க போய் தங்கிட்டு லீவுக்கு அங்கேயிருந்து கிளம்பி திருப்பள்ளியோட அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு. ஆனால் என்னன்னா எல்லாம் சந்தோஷமா இருந்தா. வீடு போயிட்டு அங்க இருந்த எல்லா சொத்தும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு, பாத்திரம் பண்டம் கோழி எல்லாம் போயிட்டு தண்ணியில. அந்த மக்கள் முக்கியமான ஒரு சின்ன மூட்டை கட்டிட்டு அங்க போய் தங்கி இருக்கு. இருந்தாலும் அங்க சண்டை சச்சரவு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சோ, காமனா ஆக்கி போடுறாங்க, கதை பேசிட்டு ஒருத்தரும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கையா இருந்துச்சு இல்லையா? அது அந்த ஏழ்மை என்ன பண்ணுது அப்படின்னா, மனுஷனுக்கு நல்ல எண்ணங்களை கொண்டு வருகிறது, நல்ல உணர்வுகளை தூண்டுகிறது. இப்ப ஏழைகள் அதிகமா செய்வாங்களா, பணக்காரங்க அதிகமா செய்வாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நான் காரணம் இல்லையா இருக்காங்க. இப்ப ஏதாச்சும் ஒண்ணுன்னா யார் முன்னாடி செய்வா, எடுத்து செய்வா? ஏழைகளா பணக்காரர்களா? கோயிலுக்கு அதிகமா வர்றவங்க யாரா இருக்கும்? பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? பணக்காரனா பெரிய பணக்காரன் சொல்லு, கோடீஸ்வரன். அவங்க என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு அதிகம் வருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஃபாதர் டைம் இல்லை, 24 hours நான் பிஸியா இருக்கு, ஒரு பூசை வைங்க, எனக்காக ஜாம் பண்ணுங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. டொனேஷன் தரேன் அப்படின்வாங்க. ஆனா ஏழை என்ன பண்ணுவாங்க? முதல்ல விசுவாசம் அங்கே அதிகமாக இருக்கிறது, நல்ல உணர்வுகள், யாருக்காவது கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யணுங்கிறது அதிக எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. அதனால இயேசுக்கு எல்லாம் தெரியும். அவரு ஒரு ஏழையா தான் வந்தார், ஒரு அங்கேதான் வச்சிருந்தார் வாழ்க்கை பூரா. அவர் தலைசாக்கியோட இடம். அப்ப என்ன சொல்றாரு? நானே ஏழையா வந்த, உங்களுடைய ஏழ்மையை நானே 33 வருஷம் ஒரு ஏழையா வாழ்ந்தேன். ஆக அந்த ஏழை வடிவெடுத்து வந்த ஆண்டவர் ஏழைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இந்திய நாட்டில் 80%, 142 கோடி மக்களில் 80% ஏழைகளாகத்தான் இருக்கிறார் இல்லையா? வறுமை கோட்டு கீழே தான் வாழும். எல்லாரும் கடவுள் பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஏழ்மை என்பது நிறைவை கொண்டு வருகிறது, புரியுதா? அதனாலதான் சொல்றார், ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், இப்பொழுது அழுது கொண்டிருப்பவர்களே உங்களுக்கும் ஆசீர்வாதம். அழுகையெல்லாம் நான் துடைப்பேன். பல காரணம் இருக்கு அழுகைக்கு இல்லையா? ஏதாச்சும் கடன் தொல்லையா இருக்கலாம், இழப்பா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். கண்ணீர் ஈஸியா வந்துடுது. ஒரு
நிறைய பேர் வாழ்க்கையில சோகத்திலே டெய்லி நான் கேட்கிற கதைகள் சோகங்கள் இல்லையா, அதெல்லாம் ஆக்சிடென்ட், உடம்பு சரியில்லை, அது இது எல்லாம் நிறைய மனிதனுக்கு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய காரணம். ஆனா ஒரு நாள் வரும், இந்த கண்ணீர் எல்லாம் கடவுளே துடைப்பார். இந்த கண்ணீர் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும். இதெல்லாம் இந்த 100 வருஷம் தான். நீங்க பாப்பீங்க, சில பேர் நிறைய சேர்க்கணும்ட்டு செலவழிக்காமலே வாழ்ந்த உலகத்தை விட்டு போயிடலாம் இல்லையா. இத்தனை பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் நிறைய சேர்த்துட்டு யாருக்காச்சும் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஒண்ணுமே எடுக்காம கடவுள்கிட்ட போய் சேர்ந்தார். ஆக இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த 100 வருஷ வாழ்க்கையை தாண்டி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாழ்க்கை, எல்லா மனுஷங்களுக்கும் இந்த ஜாதி இந்த மதம் கிடையாது. உயிர் மூலம் ஒன்றுதான், கடவுள் ஒருத்தர், அவர் தேர்ந்து எல்லாம் வருது, எல்லாம் அவர்தான் திரும்பி போவோம். உண்டா இல்லையா? இங்கே உட்கார்ந்துருக்க போற 150 வருஷம் எல்லாம் இல்ல. அதனால எல்லாருக்கும் ஒரு விண்ணகம், ஒரு மோட்சம், ஒரு சந்தோஷம் காத்திருக்கு. அதனால என்ன செய்யணும், இதை கொண்டு இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இது கடந்து போகும், இது நிரந்தரம் இல்லை, அப்படி போயிட்டே இருக்கணும். எதுக்கும் பெருசா கவலை வாழ்க்கைய கூடாது. 5ஆம் கிளாஸ் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவீங்க? அழுதுட்டு இருக்க, அடுத்த வருஷம் எழுதி போவான்னு பெரிய புரி மொழிக்கு போவாங்க. கொரோனா அந்த பிரச்சனை பேர் பாஸ் ஆனோம், எல்லாரும் பரீட்சை பாஸ் ஆயிடும் இல்லையா. பரீட்சை பாடம் படிக்காம டியூஷன் போவோம், எல்லாம் ஆல் பாஸ், அவ்வளவுதான். 10th 12th ஆல் பாஸ், அவ்வளவுதான். எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஒருத்தன் பரீட்சை எழுதுதான், சின்ன பையன் பரீட்சை எழுதி பார்த்தா 1 மார்க் தான் வாங்கியிருக்கான் அந்த கணக்கு பரீட்சை. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா. அவங்க அப்பா தான் அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்? அவரு தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கிறார். அவர் வேதனையோட சொல்றாரு, ஏண்டா பக்கத்துல வீட்டு பையன் 99 மார்க் வாங்கி இருக்கிறான், 1 வரலையேன்னுட்டு அவன் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கான். 100 குறைஞ்சிட்டேன்னு அழுதுட்டு இருக்கான். நீ ஒரே ஒரு மார்க் வாங்கிட்டு இப்படி சிரிக்கிறியே, எப்படா உனக்கு மனசு வருது? ஏண்டா சிரிக்கிறேன்னு அவன் சொன்னான். அதெல்லாம் இல்லப்பா, நான் ஒண்ணுமே எழுதல, இந்த 1 மார்க் எப்படி வந்துச்சுன்னு நினைச்சேன். எல்லாரும் அவன் 1 மார்க் எடுக்க சொல்லல, தோல்வியை அப்படி பார்க்கணும். தோத்தான்னா முதலிட்டு அடுத்த பார்த்துக்கலாம்னு போயிட்டே இருக்கேன். எந்த தோல்வியும் நம்மை தடுத்து இந்த வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இந்த நாள் முடிந்து அடுத்த நாள் அடியெடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். தோல்விகள் நிரந்தரம் அல்ல. தாமஸ் ஆல்வா எடிசன் 99 தடை தோத்து போனா கரண்ட் கண்டுபிடிச்சு 100வது முறை ஜெயிச்சான். 99 முறை தோல்வி விடவே இல்லை. கரண்ட கண்டுபிடிக்க விடமாட்டான், ஜெயிச்சான் கடைசி. அது போல தோல்விகள் நிரந்தரம். எதுல தோத்தாலும் சரி, இது நிரந்தரம் அல்ல. உடனே மனசு உடஞ்சி போய் நான் அப்படி அவநம்பிக்கைக்கு போகக்கூடாது இல்லையா. எந்த தோல்வியும் நிரந்தரம் அல்ல. வாழ்க்கையில் தோல்வி நிரந்தரம். ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன், அந்த தன்னம்பிக்கை இருக்கு. எந்த இழப்பும் நிரந்தரம் இல்லை. எது போனாலும் உசுர் இருக்கு வாழ. எல்லாத்தையும் இழந்தாலும் எனக்கு ஒரு உசுர் இருக்கு வாழ. என் சொத்து போனான்னா, சுகம் போனான்னா, உறவு போனான்னா, என் நம்பிக்கை இருக்கு, வாழ்ந்து காட்டுவேன். புரியுதா? ஒரு ஆஸ்திரேலியாவில ஒரு சின்ன ஆடு கூட உயர்ந்தா இருப்பார். பிறக்கும் போது 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. 2 கையும் 2 காலும் இல்லை. எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. வளர்ந்து இப்ப பெரிய ஆளாயிட்டாப்புல மைக்க பிடிச்சுக்கிட்டு அவர் ஊரை பிரசங்கம் பண்றாரு. நான் சந்தோஷமா இருக்கேன். அந்த 2 சின்ன காலம் தூம்பி போய் அதை வச்சே எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு. பேனா எழுதுறது என்ன, பந்து தூக்கி போடுறதுன்னா, சாப்பிடுறது என்ன, எல்லாத்தையும் அந்த 2 காலை வச்சு பழகிட்டு ஒரு உயிர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கு. 2 காலும் இல்லை, 2 கையும் இல்லை, ஒரு உயிர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு. நமக்கு என்ன குறைச்சு? ஏதாச்சும் ஒரு குறைவு. அதனால எந்த இழப்பும் எந்த தோல்வியும் நமக்கு அவநம்பிக்கை விட்டுடக்கூடாது. நான் ஜெயிப்பேன், கடனா பார்த்துக்கலாம், குடி முழுகி போட உசுர் இருக்கு, கடைசி வரைக்கும் உழைச்சு நான் பார்ப்பேன். எந்த இழப்பும் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடாது. புரியுதா? இதுதான் நம்பிக்கை. கடவுள் அப்படின்னா என்னை பார்க்கிற கடல் ஒருத்தர் இருக்கா, எனக்கு உயிர் கொடுத்த கடல் ஒருத்தர் இருக்கா, என் இது வரைக்கும் சோறு போட்டு வளர்த்த ஒரு கடவுள் என்னோட இருக்கா. அது என்ன பேருன்னு சொல்லி கொடுக்க பிரச்சனை கிடையாது. என்னை படைச்ச தெய்வம் எனக்காக இருக்கு, என் தகப்பன் போல என்னை பாதுகாக்குது. அதனால இதெல்லாம் இருக்கும். ஒரு நாள் இதெல்லாம் கடந்து போகும். நான் கடவுளோட சந்தோஷத்தை அடைவேங்கிற ஒரு பயணம் போயிட்டு இருக்கிறோம். அதனால
எதுவும் நம்மை சோகத்திலோ வருத்தத்திலோ டிப்ரெஷன் சொல்லுவாங்க, மனமுடையிலோ ஆழ்த்தி விடக்கூடாது. எந்த சோகமும் உங்களுக்கு தெரியுமா? 3 நாள் தான் அதிகபட்சம். அது மரணமாக இருந்தாலும் சரி, எந்த அதிகபட்ச சோகம் எவ்வளவு நாள் இருக்குமா? உளவியல் ரீதியாக 3 நாள் தான் ரொம்ப டார்ச்சர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடும். அந்த 3 நாளை கடந்துட்டோம்னா சரி தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த 3 நாள் சில பேர் தப்பான முடிவுகள் எடுக்குவாங்க. அது அதனுடைய பாவம். புரியுதா? அதனால இந்த திருவிழாவில் நான் சொல்ல வந்த ஒரே செய்தி தன்னம்பிக்கை. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் கடவுள் என்னை தூக்கி நிறுத்துவார். நான் வெற்றியோடு நடைபோடுவேன். எந்த ஒரு கெட்டதுமே ஒரு நல்லதுக்காக தான் அனுமதிக்கிறார். அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு வாழ்வை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறப்ப நாம் எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். புரியுதா? இதுதான் மாதா. இந்த மாதா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த கஷ்டத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன். இந்த மாதா 16 வயசுல கல்யாணம் ஆகாமலே கர்ப்பிணியாக இருந்தான். ஊரே காரி துப்புனுச்சு. நல்ல பிள்ளை நினைச்சு இப்படி பண்ணிட்டு வந்திருக்குதுன்னு ஊரே அவமானம். அந்த அவமானத்தை கடவுளுக்காக பொறுத்து கொண்டார். கணவன் சந்தேகப்படுகிறான் அந்த மாதா பத்தி. நான் 2 பேரும் சேர்ந்து வாழல, என் மனைவி மாசமா இருக்குதுன்னு சொல்லி அவர் போய் அழுகுறாரு. மனசு வெறுத்து தனியா போய் தூக்க வராம தவிக்கிறார். கடவுள் ஒரு தூதர் அனுப்பி அவர் கனவுல, நீ பயப்படாத, உன் மனைவி மேல எந்த தப்பும் இல்ல, இது கடவுள் அருளால் நிகழ்ந்துள்ளது, கண்ணை தொடச்சு எஞ்சி போ அப்படிங்கிறார். அப்புறம் போய் அவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார். குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை கொல்றதுக்கு ஒரு நாடே தேட, அரசன் தேடுறான், எங்கடா பிறந்திருக்கான்ட்டு சீடர்களை அந்த படைகள் அனுப்பி எல்லா குழந்தையும் கொல்லடா அப்படிங்கிறான். இந்த பச்சை பிள்ளையை தூக்கிட்டு 2 பேரும் சூசையப்பர் மாதாவும் தூர நாட்டுக்கு நூற்றுக்கணக்கான மைல் கழுதையில ஏறி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சூசையப்பர் செத்து போயிடுறாரு. மாதாவும் இயேசு மட்டும் இருக்காரு. அப்புறம் இயேசு 33 வயசு செத்து போயிடுறாரு. மாதா விதவையாக தனியாக ஒரு சீடரோட வாழ்ந்து இருக்கு. இவ்வளவு கஷ்டம். தெருவுல வந்த குடும்பம். அந்த குடும்பம் இன்னைக்கு கோபுரத்துல நிக்க வச்சிருக்கோம்னா அந்த மாதா கடவுள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. என்ன கஷ்டம் வந்தாலும் என் கடவுள் என்னோட இருக்கணும், அசைக்க முடியாத விசுவாசம் அவருடைய கோபுரத்தில் ஏற்றி நிறுத்து. உலகத்தில் இன்னைக்கு மாதாவுக்கு கோயில் இல்லாத இடம் இல்லை. ஆனா மாதா அவ்வளவு தாழ்ச்சி, அங்காரமே கிடையாது, அவ்வளவு தாழ்ச்சி. எனவே எங்க மாதா பாதுகாவலியாக கொண்டிருக்கிறதுனால உங்கள் அனைவருடைய கஷ்டங்களையும் அந்த மாதா அறிந்திருக்கிறார், தன் அனுபவத்தால் அறிந்திருக்கிறார். அதனால நீ மாதா பக்குவமா நிற்கிறான். அவ்வளவு கஷ்டம். நான் என்ன கஷ்டத்தோடு நீங்க வந்தாலும் அம்மா அப்படின்னு வர்றப்ப உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைக்கும் இரக்கமுடையவளாக இருக்கிறார். இன்னைக்கு வேளாண்மைக்கு போறீங்கன்னா எல்லாரும் போறாங்க. காரணம் என்ன? யாருங்க கூப்பிடல. மாதா கருணையோடு அந்த மக்களை பார்த்து எல்லாம் புதுமை செய்யறாங்க. யார் வந்தாலும் யார் கேட்டாலும் அவள் இல்லை என்று சொல்வதே இல்லை. அவளை தேடி வருகிற ஒருவன் கூட ஏமாற்றத்தோடு திரும்பி போவது. நீ எப்படி ஜெபம் செய்வேன்? நீ என்ன வேணாலும் அம்மா உன் மனசை பார்க்க. எப்படி ஒரு சின்ன பிள்ளை கண்ணை பார்த்தாலே அம்மா தெரிஞ்சுக்கிறாரு என்ன வேணும், சோறு வேணுமா என்ன வேணும் தெரிஞ்சுக்கிறேன். அதுபோல இந்த உலக தாய் நீங்க போய் நின்னாலே போதும், உன் எண்ணங்களை எல்லாம் அறிந்து கொள்கிறார். புரியுதா? ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிச்சுக்கிறேன் இல்லையா? நான் ஒரு 2011ஆம் ஆண்டு வேளாங்கண்ணியிலிருந்து தஞ்சாவூர் போயிட்டு இருக்கிறேன். நான் சொன்னா எனக்கு தெரியல, சொன்ன பரவாயில்ல. தஞ்சாவூர் போயிட்டு இடையில மன்னார்குடின்னு ஒரு ஊர்ல ஒரு குழந்தை இயேசு கோயில் இருக்கு. அங்க என்னோட நண்பர் சாமியாரா இருக்கிறாரு. நான் அவரை பார்க்கலான்ட்டு அந்த நேரம் அந்த ரோடு கட் ரோடு வரும், அந்த உள்ள போறோம். அங்க வருது போர்டை பார்க்கிற குழந்தை இயேசு ஆலை செல்லும் வழி டிரைவர்கிட்ட இவ்வளவு விடுப்பா வண்டியை அவர் பார்த்துட்டு போறோம். அங்க போனா 3 மணி வெளியே எல்லாம் பூட்டி கிடக்கு. பாதில் தூங்கிட்டு இருக்காரு. கோயிலாம் பூட்டி கிடக்கு. ஒரு ஷெட்டு இருக்கு. நான் சமைக்கிற அம்மாவை கூப்பிட்டு பாதர் நம்ம தூங்குறாரு. பாதர் 4 மணிக்கு தான் வருவார். சரி வெயிட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஷெட்டு இந்த மாதிரி சேர் இருக்கு, மணல் கீழே உட்காந்துருக்க. யாருமே இல்லை, நான் மட்டும் உட்காந்துருக்கிறேன். ஒரு அம்மா 2 சின்ன பிள்ளைகள் கையில கூட்டிக்கிட்டு அங்க வருது. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு குழந்தைய சுருமா அது முன்னாடி முட்டி போட்டு ஒவ்வொன்று அழுதுட்டு. நான் சும்மா பேண்ட் ஷர்ட்ல உட்காந்துருக்கேன். யாரும் இல்லை, என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. போய் முட்டி போட்டு அழுதுட்டு இருக்கு. அவ்வளோ அழுவேன். கொஞ்ச நேரம் பார்த்தேன்.
இங்க வாமா. நான் ஃபாதர் தான். என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அழுகுறாங்க? இல்லை ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், யாரும் செய்வனை வச்சுட்டாங்க, வீட்டில் ஒன்றுமே சரியில்லை, பண கஷ்டமா இருக்குது, இந்த சின்ன பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ண இதயத்தில் ஓட்டாங்கிறாங்க, கணவன் குடிகாரன், உடம்பு செய்யல, வீட்டில் படுத்துருக்காப்புல, என்ன செய்யறேன்னு தெரியல, அழுதுகிட்டே தூங்கினேன். நேற்று ராத்திரி கனவுல இந்த கோயில் தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் நினைச்சேன், ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீர் கடவுளின் கண்களுக்கு எட்டி இருக்கிறேன். அப்புறம் யோசிச்சேன், இந்த நேரத்துல நான் என்ன இங்க இருக்கா, கடவுள் கொண்டாந்து வச்சிருக்காரு, அந்த ஃபாதரை பார்த்துட்டு போறதுக்கு இல்லை, இங்க ஒரு ஏழை பெண் வருவாள், அவளுக்கு ஆறுதல் கொடுக்காட்டு அவர் இழுத்துட்டு போய் வைக்கிறார். அந்த அம்மா 4 மணிக்கு வந்திருக்கலாம், 1 மணிக்கு வந்துட்டு போயிருக்கலாம். ஏன் கரெக்டா அந்த நேரத்தை சூஸ் பண்ணது? ஒரு தூண்டுதல். இந்த நேரம் தான் போய் யாரும் இருக்க மாட்டாங்கன்ட்டு அது கோயிலை தேடி அதுக்கு ஜெபம் பண்ணி விட்டு ஒரு மாதாசுரம் சேர்த்து கையில கொடுத்து, இந்த வீட்டில் வை, எந்த செய்வனையும் ஒன்றும் பண்ணாது, மாதா பிடிச்சிக்க, என்ன கஷ்டம் வந்தாலும் மாதா நான் காப்பாத்தன்னு சொல்லி தீர்த்தம் கொடுத்து அனுப்பி வச்சேன். அப்புறம் யோசிச்சு, கடவுளுடைய வழிகள் எவ்வளவு அழகா இருக்கு, பார்த்து பார்த்து நான் கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதான், எது நீ கேட்க வேண்டியது, நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எப்ப மாதா பிடிச்சுன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லா தடையும் விலகி போயிட்டு அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாள் இந்த ஒரு சிந்தனையை உள்வாங்கி கொண்டு சந்தோஷமா கொண்டாடுங்க. இன்னைக்கு மாதா உங்க வீடெல்லாம் சந்திக்க முத வர்றாங்க. என்ன செய்யணும்? வீட்டுக்கு வர்றப்ப சாமி கும்பிடுங்க, வேற ஒன்று ஒரு வெளியத்தை கொளுத்தி வச்சு குடும்பத்தோட சேர்ந்து மாதாவை கும்பிடுங்க. உங்களை என்ன தேவை எடுத்து சொல்லுங்க. இந்த மாதா பாதுகாப்பு உங்களை தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தையானவர் நம் ஜெபங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்கிறார் என்ற உணர்வோடு மன்றாட்டுகளை அவர் பால் எழுப்புவோம். அன்பின் இறைவா, அன்பின் ஆண்டவரே, திருச்சபை ஆண்டு நடத்தி வரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து
வழிநடத்தி அன்னை பெரியநாயகி வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றத்தை கேட்டருளை. உள்ளவர்கள் வெகு நாளாக திருமணமாக முடியாமல் இருக்கிறவர்கள், நோயினால் வேதனைப்படுகிறார்கள், குழந்தை வரம் வேண்டி இருக்கின்றனர் ஆகியவர்களுக்காக அன்னை மரி பெரிய நாயகி வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உம் அன்னை பெரிய நாயகி அவர்கள் திருவிழாவை கொண்டாட அனைத்து உதவிகளையும் புரிந்து இறை மக்களுக்கு மற்ற இறை ஊர் மக்களும் தாராளமான மனதோடு உதவி செய்ய அனைவரையும் அவரது குடும்பங்களையும் அன்னை பெரியநாயகி வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, இந்த ஊர் மக்களுக்கு சமாதானத்தையும் மற்றவர்களை மதித்து அன்பு செய்யவும் புனித பெரியநாயகி அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, பாவிகள் மனம் திரும்பவும் உத்தரிக்கின்ற நிலையிலே வேதனைக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் இந்த ஊரில் மரித்த ஆன்மாக்களுக்கும் நித்திய சாந்தியை தரும்படியாகவும் இன்று மறுக்கி இருக்கும் ஆன்மாக்களுக்கு உதவி செய்யவும் புனித பெரியநாயகி அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவேறும் திருத்தந்தை அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவ்வூரில் உள்ள குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் அனைவரும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல எல்லாரும் சொல்லுங்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வளாகத்திலே கூடியிருக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் மக்கள் அனைவரையும் பெரிய நாயகி அன்னை வழியாக ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே சமாதானமும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவச் செய்தருளும். எங்கள் குழந்தைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் வளர்ந்திடச் செய்தருளும். எங்கள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து தந்து எங்களை வழிநடத்தும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். இதய காணிக்கையும் இரவாய் காணிக்கை
நமது நன்மைக்காகவும் புனித திருவள்ளுவர் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் திருவருடைய தாயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் இவர்களுக்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உமக்கு வியப்புக்குரியவர்கள் அறிக்கையிடுவதும் சிறப்பாக புனித அன்னை மரியாதை கொண்டாடும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முதல் இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அற்புதங்கள் பல செய்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணோக்கி அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக மாண்பை வானதுரணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலம் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்ந்து இறைஞ்சி புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதால், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு முடிவில்லாத வாழ்வு கொடுக்கும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அன்பு திருச்சபை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் அனைவரோடும் உமது திருச்சபை அன்பிலே நிறைவடைய செய்தருளும். தந்தையே, இந்த திருக்குறளிலே கூடி ஜெபிக்கும் பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உன் திருமகன் இயேசு கொண்டு வந்த அமைதியும் சமாதானமும் தூய ஆவியும் இவர்கள் நிரப்புவதாக. இவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு வாழ்வார்களாக. தந்தையே, உயிர்த்தெழுவோம் நம்பிக்கையோடு இறந்து போயிருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள், எங்கள் குடும்பங்களிலே இறந்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இறந்த குருக்கள், கன்னியர், துறவரத்தார், பொதுநிலையில் இந்த இறைவிலேயே அழைத்துக் கொள்ள இருப்பவர்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்பு தாயான புனித பெரிய நாயகி அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஏற்றவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும் நாங்களும் ஒரு நாள் மோட்ச வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு முடிவில்லாமல் உம்மை புகழ்ந்து பாடும் வரம் தர வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தொடர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உண்மை மன்றாடுகிறோம். ஒரு அளவில்லாத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பகரமான இன்னொரு வாழ்க்கைக்காகவும் என் மீட்புறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்முடைய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அன்பு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்னை மரியாள் வழியாக நம்மளை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் அழைக்கும் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இடத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த நற்கருணையை தயவு செய்து கத்தோலிக்க கிறிஸ்தவர் தங்களை நல்ல முறையில் தயாரித்திருப்பவர் மட்டும் வாங்குவதற்கு முன் வாருங்கள். தயவு செய்து மற்றவர்கள் இதை வாங்குவதற்கு முன் வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரி இங்கே வரவும்.
அழைக்கப்படும். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக சிந்தித்து செயல்படுத்தி ஏற்பாடுகள் செய்த ஊர் பெரியவர்கள், ஒத்துழைத்தவர்கள், உழைத்தவர்கள், இளைஞர்கள் மற்றும் உதவி செய்தவர்கள், பொருளுதவி செய்தவர்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெரி குட், நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கிறீங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். நீங்கள் யார் யார் என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி இந்த சப்பர கோணிலையும் சச்சரவு இல்லாமல் அமைதியாக ஜெபமாலை சொல்லிக்கொண்டு பாடல் பாடிக்கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். நாளைக்கு மாலை கொடியிறக்கமும் கொடியிறக்க திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நற்கருணை உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள் நிறைந்த கன்னிமரியால் இருந்தோம் திருமகனை இந்த அருட்சாதனத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,